எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. மாணவர்களே, இன்று கணித பாடத்தில் அலகு 2 வடிவங்களையும் உருவங்களையும் அறிவேன். மாணவர்களே, இன்றைய கணித செயல்பாட்டின் பெயர் முப்பரிமாண உருவங்கள். மாணவர்களே, இந்த செயல்பாடை எவ்வாறு செய்யணும் அப்படின்னா, இப்போ தரையில் பார்த்தீங்கன்னா 5 வட்டங்கள் போட்டிருக்கேன். ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஒரு முப்பரிமாண உருவங்கள் வச்சிருக்கேன். இப்போ மேசையின் மீது சில பொருட்கள் வச்சிருக்கேன். இப்போ ஒவ்வொரு மாணவர்களாக மேசைக்கு சென்று மேசையில் உள்ள ஏதாவது ஒரு பொருளை எடுத்து அந்த பொருள் எந்த கன உருவத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்றத கண்டறிந்து அந்த வட்டத்தில் வைக்கணும். வைக்கலாமா? மாணவர்களே, இப்போ மேசன் மீது உள்ள அனைத்து பொருள்களுமே அனைத்து கன உருவங்களுக்கு ஏற்றவாறு பிரித்து வச்சுட்டீங்க. சரி, இப்போ ஒவ்வொரு கன உருவங்கள் அதோடைய பெயர்களை பார்க்கலாம். மாணவர்களே, இப்போ முதல் வட்டம், அதில் கனசதுரம். இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது? சுண்ணக்கட்டி பெட்டி, கட்டை, ரூபிக் கியூப். இது எல்லாம் எவ்வாறு இருக்குது அப்படின்னா கனசதுரம் போல் இருக்குது. இதற்கு பேர் என்ன அப்படின்னா கனசதுரம். இதற்கு பேர் என்ன? மாணவர்களே, இரண்டாவது வட்டத்தில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் இங்கிலீஷ் டிக்ஷனரி, அதுக்கு அடுத்தது பென்சில் பெட்டி, அடுத்து ஒரு பெட்டி, அடுத்தது மதிய உணவு பெட்டி, அடுத்தது சோப்பு பெட்டி. இப்போ இது எல்லாம் எவ்வாறு இருக்குது அப்படின்னா கனசெவ்வகம். இந்த பொருள்களுக்கு பேர் கனசெவ்வகம். அடுத்து மூன்றாவது வட்டத்தில் என்ன பொருள்கள் இருக்குது அப்படின்னா கேரட், பிறந்தநாள் தொப்பி, கோன். இவைகள் எல்லாம் கூம்பு என்ற கன உருவத்திற்கு ஒத்து இருக்கு. இப்போ இதற்கு பேர் என்ன? கூம்பு. சொல்லுங்க. அடுத்த வட்டத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படின்னா தண்ணீர் குடுவை, முகப்பூச்சு பெட்டி, ஃபெவிகால் பெட்டி. இப்போ இந்த 3 உருவங்களும் எதற்கு ஏற்ற மாதிரி இருக்கு அப்படின்னா உருளைக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இந்த உருவங்களுக்கு பெயர் உருளை. இந்த கன உருவத்திற்கு பெயர் உருளை. மாணவர்களே, அடுத்த வட்டத்தில் பந்து, எலும்புச்சை பழம், சாத்துக்குடி பழம். இப்போ இவைகள்லாம் எந்த கன உருவத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னா கோலத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இதற்கு பெயர்கள் கோலம். இதற்கு பெயர் என்ன? மாணவர்களே, இப்போ 5 கன உருவங்கள் பார்த்தாச்சு. ஒவ்வொரு உருவங்களாக நம்ம சொல்லலாமா? கனசதுரம், கனசெவ்வகம், கூம்பு, உருளை, கோலம். அருமை. ஜெய்வேல், இப்போ எந்த பொருள்கள்லாம் சமதளமாக இருக்கு எடுத்துக்காட்டுங்க. சுண்ணக்கட்டி பெட்டி, ரூபிக் கியூப், கட்டை, பென்சில் பெட்டி, பெட்டி, டிக்ஷனரி, சோப்பு பெட்டி, மதிய உணவு பெட்டி.
இப்போ இவைகள் எல்லாம் சமதளமாக இருக்குது. இவைகள்லாம் எப்படி இருக்கு? சுபிக்ஷா, வலைதளமாக இருக்க பொருள்களை சொல்லுங்க. அருமை, பாராட்டுக்கள். ரித்திகா, எந்தெந்த பொருள்லாம் சமதளமாகவும் இருக்கு வலைதளமாகவும் இருக்கு? தண்ணீர் குடுவை, ஃபெவிகால், முகப்பூச்சி பெட்டி. அருமை மாணவர்களே, அனைவருமே இந்த செயல்பாடை மிக அருமையாக செஞ்சீங்க. அனைவருக்குமே பாராட்டுக்கள்.